பொன்னி சீரியல்ல பொன்னியுமே ஒரு வழியா பயங்கரமா போராடி, இங்க வீட்ல நடந்த எந்த ஒரு தப்புக்கும் நான் காரணம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணமானவங்கள நான் வெளியில அனுப்பிட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா, இத கேட்டுட்டு இருக்கிற வீட்ல இருக்கிறவங்களும், இங்க பாரு பொன்னி, இந்த மாரி இந்த வீட்ல தப்பு செஞ்சவங்கள நீ கண்டுபிடிச்சிட்டு தான். பட் அதுக்காக நீ இந்த வீட்ட விட்டு வெளியில போகணும்னு அவசியம் இல்ல அப்படின்ற மாரி சக்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, பொன்னியுமே நான் ஒண்ணும் மானம் கெட்டு போய் என்னால இருக்க முடியாது. ஏன்னா, என்னையும் எங்க அம்மாவையும் எவ்வளவு அவமானப்படுத்தி பேசுனீங்க. அதே நேரம் இந்த வீட்டுக்கு துரோகம் செஞ்சவங்களுக்கு தான் நீங்க எப்பவுமே முதலிடம் கொடுத்தீங்க. இப்ப எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் நான் நல்லவள் ஆகுறதுல எந்த ஒரு பயனும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி அத செஞ்சுட்டேன். இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, இந்த வீட்ட விட்டு கிளம்புறேன்னு சொல்லி, அவங்களோட பெட்டி படுக்க பேக் எல்லாம் எடுக்கிறதுக்காக அவங்களுமே டைரக்ட்டா மேல போறாங்க. ஆனா, இத பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருமே, "பொன்னி தயவு செஞ்சு நாங்க சொல்றத கேளுமா. இந்த மாதிரி அவசரப்பட்டு போகாத. நீ கண்டிப்பா இந்த வீட்டுக்கு வேணும். நீ இங்க இருந்தே ஆகணும்." அப்படின்ற மாதிரி அவங்களுமே கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா பொன்னியுமே, "மாமா என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தப்பா நெனச்சுக்காதீங்க. நான் சொன்னத செஞ்சுட்டேன். மாமா கண்டிப்பா இதுக்கு மேல என்னால சக்தி கூட சேர்ந்து வாழ முடியாது. சக்தியோட லைஃப் வந்து இதுக்கு மேல வேறபடியா அமைச்சுக்கிட்டு ஆனா என்னால கடைசி வரைக்கும் அவர் கூட இருக்க முடியாது." அப்படின்ற மாதிரி பண்ணி சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க பேக் எடுக்க போயிடுறாங்க. ஆனா இத பார்த்துட்டு இருக்க சந்திரசேகருக்கு இங்க ஜெயா மேல பயங்கரமா கோபம் வர ஆரம்பிக்குது. அந்த கோபத்தையே ஜெயாவ பார்த்து, "உனக்கு இப்பவாவது புரியுதா பொண்ணு? எவ்வளவு நல்லவ, எந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்காக உழைச்சிருக்கா, எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இப்பவாவது புரிஞ்சுக்கிறியா? இல்ல இப்பவும் நீ உன் மாப்பிள்ளை தான் உனக்கு பெஸ்ட் இல்ல, உன்னோட அண்ணன் பொண்ணு தான் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒண்ணுக்காக துரோகிகளை பாராட்டி பேச போறியா?" அப்படின்ற மாதிரி இங்க சந்திரசேகர் ஜெயாவை பார்த்து கேட்குறாங்க. இங்க ஜெயாக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சொல்லப்போனா இவ்வளோ நாளா அவங்க பொண்ணை மேல சுமத்தின எல்லா பலியுமே பொய் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே நம்ம ரொம்பவே பெரிய தப்பு பண்ணிட்டோம், பொன்னிக்கு பயங்கரமான துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் சக்தியுமே எப்படியாவது இங்க பொண்ணை இருக்க வைக்கிறதுக்காக அவங்க மாடிக்கு போனதுக்கு அப்புறம் பின்னாடியே போயிட்டு, "பொன்னி நான் சொல்றத கேளு. பொன்னி தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு நீ போக வேண்டாம். இந்த வீட்டில் இரு." அப்படின்ற மாதிரி அவங்களுமே எவ்வளோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் பொன்னியுமே, "சக்தி, இந்த மாதிரி நீங்கள் என் மேலே அன்பாக தான் இருந்தீங்க. கடைசி கொஞ்ச நாளாக நீங்கள் என்னோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என் மேலே வந்து நீங்கள் நல்லாவே அன்பு காட்டுனீங்க. அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் என்னால் உங்கள் கூட சேர்ந்து வாழ முடியாது. சக்தி, நான் ஆல்ரெடி வாக்கு கொடுத்துருக்கேன். நான் சொன்ன வாக்கை நான் காப்பாற்றியே தீருவேன். என்னால் மறுபடியுமே இங்கே இருக்க முடியாது." அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் பொண்ணுமே தான் பேக் எடுத்துகிட்டு வெளியில் வராங்க. ஆனால் பொன்னி பேக் எடுத்துகிட்டு வந்த உடனே இங்கே வீட்டில் இருக்க எல்லாருமே, "பொன்னி தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடாத" அப்படின்னு சொல்லி எல்லாரும் கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க சிவானி பாப்பாவுமே, "அத்தை, ஏன் அத்தை என்னை விட்டுட்டு போறீங்க? நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனா?" அப்படின்ற மாதிரி சிவானி பாப்பாவும் கேட்குறாங்க. ஆனால் பொன்னியுமே, "இல்லை பாப்பா, நீ எல்லாம் எந்த தப்பும் பண்ணலை. ஆனால் இந்த வீட்டில் இருந்தவங்க தான் என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்க. என்னை மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டாங்கம்மா." அப்படின்ற மாதிரி இங்கே பொன்னியுமை அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை காட்டுறாங்க. "எங்கள் அம்மாவோட பேருக்கு ஒரு கெட்ட பேர் வராமல் பார்த்துக்கிறது என்னோட பொறுப்பு தானே. அதனால தான் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்த வாக்குக்கு ஈக்குவலாக நான் இந்த வீட்டில் எல்லா தப்பையும் நிரூபிச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லி எங்கள் அம்மா மேலே சத்தியம் பண்ணியிருந்தேன். அதுக்காக தான்மா நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்." அப்படின்னு சொல்லி சிவானி பாப்பாட்டையும் சொல்கிறாங்க. அப்போ வீட்டில் இருக்க எல்லாருமே, "இங்கே பாரு, நீ இப்படி பண்ணணும்னு அவசியம் கிடையாதும்மா. நீ எல்லாத்தையும் நிரூபிச்சிட்டா ஓகே தான். பட் இருந்தாலும் நீ இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறது ரொம்பவே தப்பாக இருக்குன்னு எல்லாரும் சொல்லி பார்க்குறாங்க." ஆனால் இது எதையுமே கேட்குற மனப்பான்மை இந்த பக்கம் பொண்ணுக்கிட்ட இல்லை. அவங்களுமே பேக் எடுத்துகிட்டு வெளியில் கிளம்பி போயிடுறாங்க. அப்போ சக்திமா அவங்க பின்னாடியே போயிட்டு, "பொன்னி தயவு செஞ்சு என் பேச்சை கேளு. இந்த மாதிரி போகாத." அப்படின்ற மாதிரி நிறுத்த ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் பொன்னியுமே எதை பற்றியுமே கேட்காம இங்கே கேட்ட விட்டே வெளியில் வந்துடுறாங்க.